நித்யானந்தா 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 நித்யானந்தா. தியானம் உங்களுக்குள் உடல் நலத்தை கொடுக்கும். நோயற்ற நிலை மட்டும் உடல் நலம் என்று நினைக்காதீர்கள். உடல் நலம் என்பது ஒரு ஆனந்தமான உணர்வு கலந்த நிலை. உடல் நலம் அடுத்தது ஆழ்ந்த மன தெளிவை கொடுக்கும், ஆன்ம ஞானத்தை கொடுக்கும். இந்த மூன்று இருக்கும் பொழுது, மனத்தெளிவும் உடல் நலம் இருக்கும் பொழுது, இயற்கையிலேயே நம்மளை சுற்றி இருக்குள்ள எல்லாம் நம்ம அன்பா வச்சிருக்கோம். ஏன் எரிஞ்சு விழாம சொல்லுங்க, நமக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறனால எரிஞ்சு விழாம். நமக்குள்ள இருக்கிற வேகத்தை தான் கோபமா வெளியே கொட்டோம். ஒரு இனிமையான நிம்மதியான இருக்கிற ஒரு மனிதன் கோபப்படவே மாட்டான். நமக்குள் நாமவே நிம்மதியாக இருக்க முடியாதுதான் நம்மளை சுத்தி யாரையும் நிம்மதியாக இருக்க விடுறதில்லை. நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு கொடுக்க முடியுமா மற்றவங்களுக்கு? நமக்கு தலைவலி வந்தாதான் மற்றவங்களுக்கு தலைவலி கொடுப்போம். நமக்கு தலைவலி இல்லைன்னா மற்றவங்களுக்கு தலைவலி கொடுக்க மாட்டோம். ஒரு அன்பர் என்கிட்ட வந்து சொன்னார், சாமி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏன் என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். நான் டாக்டர் சொன்னார். வீட்டம்மா என்ன பண்றாங்க? அவங்க பிஏபிஎல் சொன்னாங்க. கோர்ட்டுக்கு ரெகுலரா போறாங்களான்னு கேட்டேன். இல்ல சாமி வீட்லயே ஆர்கியூ பண்றாங்கன்னு சொன்னாங்க. கோர்ட்டுக்கு போறதுல வீட்லயே ஆர்கியூ பண்றாங்க. ஏன் ஆர்கியூ பண்றோம்? ஏன் வாதங்கள் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன? நமக்குள் ஒரு திருப்தி இல்லாததனால் பார்ப்பதையெல்லாம் குறை சொல்லிக் கொண்டே இருப்போம். நமக்குள்ள ஒரு எரிச்சலான ஒரு மனநிலை இருந்துகிட்டே இருக்கிறதால்தான் யாரை பார்த்தால் எரிச்சலாவே இருக்கும். நம்ம என்ன எப்படி இருக்கமோ அப்படியே தான் வெளியுலக முடியும். ஒரு சின்ன கதை. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா மிகப்பெரிய புத்திசாலி. ஆனா அந்த புத்திசாலிகளுக்கு எல்லாமே ஒரு வக்கர புத்தி இருக்கும். மற்றவங்களை குறை சொல்லியே பார்க்கறது அது ஒரு இயற்கையான சுபாவம். புத்திசாலிங்கனாலே மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு வக்கர புத்தி இருக்கும். என்ன பண்ணாரு? ஒரு நாடகம், அவரே எழுதின நாடகம். அந்த நாடகத்தை போய் பார்த்தார். அந்த நாடகத்தில் நடிச்ச ஒரு நடிகைக்கு மறுநாள் தந்தி அனுப்பினார். ஆஹா, ரொம்ப அற்புதம், நான் இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அந்த அம்மா தந்தி அனுப்பினான். ஐயா, அளவுக்கு மீறி புகழறீங்க, அந்த அளவுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி இவர் மூணாவது தந்தி அனுப்புறார். வக்கரபுத்திக்காரர்களே அவர் சொல்றாரு, நான் சொன்னது உன்னுடைய நடிப்பை பத்தி இல்லமா, என்னுடைய நாடகத்தை பத்தி அப்படின்னு இவர் தந்தி அனுப்புறார். உடனே அந்த அம்மா ஒரு தந்தி அனுப்புறார், நான் சொன்னதும் என்னுடைய நடிப்பை பத்தி இல்லைங்க, உங்களுடைய நாடகத்தை பத்தி தான் அப்படின்னு. இவருடைய வக்கரபுத்தி இருக்கும் பொழுது என்ன சொல்றா, அந்த அம்மா வக்கரபக்தியோடு தான் வெளிப்படுத்துவா. நாம் வக்கரபக்தியோடு நடந்து கொண்டோமானால் உலகம் நம்மை நோக்கி வக்கரபக்தியோடு தான் நடத்தும். நமக்குள்ள எப்படி இருக்கோ அதுதான் வெளியில கொண்டுவோம். நமக்குள் நிம்மதி இல்லாதவர்கள் இயற்கையிலேயே மற்றவர்கள் மேல் அந்த வேதனை கொண்டுவோம். நமக்குள்ள உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு அமைதி இருக்குமானால் மற்றவர்கள் மேல் வெடித்து தள்ள மாட்டோம், பொறிந்து தள்ள மாட்டோம், எரிந்து விட மாட்டோம். உள்ளுக்குள்ளே வேகமா எரியறதால எரிஞ்சு விடணும். அது உள்ள எரியறத அமைதி பண்ணால்தான், சாந்தமாக்கினால்தான் எரிவதை நிறுத்துவோம். என்கிட்ட பல பேர் கேட்கறது, சாமி அளவுக்கு மீறி கோபம் வருது, ஏதாவது வழி சொல்லுங்களேன், கோபத்தை குறைக்க வழி சொல்லுங்களேன். கோபத்தை வெளிப்படுத்துகிறத குறைக்கிறது தான் வழி கேட்கறாங்க. கோபத்தை குறைக்கிறது யாரும் நம்புறதில்லை. கோபத்தை வெளிப்படுத்துறதை குறைக்கிறதால பலன் இல்லை, கோபத்தையே குறைக்கணும். அதாவது அடுப்புல பால் ஊற்றி வருதுன்னா பால் மேல தண்ணி தெளிச்சுன்னா ஒரு தரம் தான் அடங்கும், ரெண்டாவது போகும்போது தண்ணி தெளிச்சுன்னா அடங்கும். எத்தனை தான் தண்ணி தெளிச்சுட்டே இருக்க முடியும்? அந்த கீழே இருக்கிற அடுப்பு விறகை எடுக்கணும், கேஸை குறைக்கணும். அப்பதான் பொங்குறது நிற்கும். நமக்குள்ள பொங்கிக்கிட்டே இருக்கிற விஷயங்களை எரிந்து கொண்டே இருக்கும் அந்த கோப அக்னியை எடுக்க வேண்டும். கோப அக்னியை எடுக்கணும்னா ஞான அக்னியை மூட்டணும். தியானம் ஒன்றுதான் நமக்குள்
மனநலத்தை அளிக்கும் ஒரு வழி. இந்த உடல் நலம் மனநலம் வந்ததுனாலே மற்றவர்களை நோக்கி எரிந்து விடுகின்ற தன்மை இல்லாமல் போகும். மற்றவர்களை எரிந்து விடுகிற தன்மை இல்லாமல் போனாலே குடும்ப உறவுகள் அற்புதமான சீர்நிலை அடையும், அற்புதமான ஒரு அமைதி வரும். இப்ப நம்ம வீடெல்லாம் எப்படி இருக்கு? குருக்ஷேத்திரம் மாதிரி இருக்கு, தர்மக்ஷேத்திரம் மாதிரி இருக்க வேண்டிய வீடு குருக்ஷேத்திரமா இருக்கு. காரணம் உள்ள எரிஞ்சுட்டே இருக்கிறது. அது மீண்டும் அமைதியாக வேண்டுமானால் தியானம் ஒன்றுதான் வழி, ஞானம் ஒன்றுதான் வழி. இந்த ஞானமும் தியானமும் வாழ்க்கையில வந்ததுன்னா உடல் நலம் மனநலம் அடுத்த நல்ல உறவுகள், இனிமையான உறவுகள் வர ஆரம்பிச்சுங்க. நம்மளை சுத்தி இருக்கவங்களும் நிம்மதியா வச்சிருக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சாலே ஆன்மீக வளமும் பொருளாதார வளமும் தானாகவே வந்து சேரும், தானாகவே வந்து சேரும். இந்த ஞானமும் தியானமும், இந்த ஞான கருத்துக்களும் தியான கருத்துக்களும் நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் ஆனந்தமயமாக்கும். இந்த ஆனந்தமயமாக்கும் என்பதனால்தான் இந்த ஞானத்தையும் தியானத்தையும் உங்களுக்கு அளிப்பதற்காக தியான சத்சங்கங்களையே கூட்டியிருக்கிறோம். ஆழ்ந்து ஒரு துளி சிரத்தையோடு ஆகுது முழுமையாக பொறுமையாக இந்த 3 நாளும் வெறும் 3 மணி நேரம் 9 மணி நேரத்தை இந்த ஆன்மீகத்திற்காக செலவிடுங்கள். 9 மணி நேரம் இந்த நல்ல விஷயத்திற்காக உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக செலவிடுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தியானமும் மனமும் மாமியார் மருமகள் மாதிரி என்ன முயற்சி பண்ணீங்கன்னாலும் ஒன்னா இருக்க வைக்க முடியாது. நீங்க என்ன வேணா முயற்சி பண்ணலாம், அது ஏதோ ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ், விதி விலக்காக மட்டும்தான் ஒன்னா இருக்காங்க. விதி விலக்குகள் விதி ஆகாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்றது இல்ல சாமி எங்க வீட்டுல நாங்க 2 பேர் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னா விதி விலக்கு, விதி கிடையாது. மனமும் தியானமும் 2 பேரும் மாமியார் மருமகள். என்ன பிரச்சனைனா மாமியாருக்கு மகன் வேண்டும், மருமகளுக்கு கணவன் வேண்டும். 2 பேர் ஒரே ஆள ப்ரொசஸ் பண்ண முயற்சி பண்றாங்க. அதனாலதான் பிரச்சனை. இந்த மனமும் தியானம் 2 பேரும் உங்களை ப்ரொசஸ் பண்ண முயற்சி பண்ணணும். உங்கள் உணர்வை மனம் ஆக்கிரமித்தால் தியானம் ஆக்கிரமிக்க முடியாது, தியானம் ஆக்கிரமித்தால் மனம் ஆக்கிரமிக்க முடியாது. மனம் என்ன செய்யும்? தியானம் நடைபெறுவதற்கு தன்னால் என்னென்னலாம் முடியுமோ அத்தனை இடைவெளிகளை விளைவிக்கும். என்ன சொல்லும்? இல்லப்பா வேலை போலாம்பா, டைம் ஆச்சுப்பா, நமக்கு இதெல்லாம் வருமாப்பா, வயசாயிடுச்சு விடப்பா. வயசு கம்மியா இருக்கோ என்ன சொல்லும்? எல்லாம் வயசாக அப்புறம் பார்த்தெல்லாம் விடப்பா, இப்ப இதெல்லாம் ஞானம் டைமா இதெல்லாம் போலாம், நிறைய ஷோ இருக்கு, டிவி இருக்கு, எவ்வளவு ப்ரோக்ராம் இருக்கு. வயசானவங்களுக்கு என்ன சொல்லும்? வயசாயிடுச்சு, இடுப்பு வலிக்குது, முட்டி கழிக்குது, எல்லாம் சின்ன வயசுலேயே பண்ணிருக்கணும், விடப்பா போனா போகணும், போற காலத்தில் இருக்கலாம். மனம் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தியானத்தில் இருந்து நம்மை தப்புவிப்பதற்கே முயற்சி செய்யும். மனத்தினுடைய சுபாவம் தியானத்திற்குள் நுழையாமல் நம்மை பாதுகாப்பது. அதனால மனம் சொல்வதை கேட்டுத்தான் இத்தனை நாட்கள் வாழ்ந்தோம். தயவு செய்து இந்த 3 நாட்கள் 3 மணி நேரம் மட்டுமாவது மனத்திற்கு மனம் சொல்வதை கேளாமல் மனத்திற்கு மறுப்பு சொல்லிவிட்டு தியானத்திற்காக செலவிடுங்கள், ஞானத்திற்காக செலவிடுங்கள். நிச்சயமாக இந்த 9 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் வீணான ஒரு காலமாக மாறாது. உங்கள் வாழ்க்கையை வீணாக்காமல் காத்த, வீணாக்காமல் நெருங்கிருப்பிய, வழி திருப்பிய, நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நம்மை திருப்பிய நல்ல நேரமாக